கிரகணம் நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. யாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த சூரிய கிரகணம் வந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்து தொழுதவர்கள் பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சம்பந்தமாக, தொழுகை சம்பந்தமாக, ஞாபகம் ஊட்டுதல் சம்பந்தமாக எல்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு மார்க்க ரீதியாக பாதிப்பு அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி இது பெண்களுக்கு பாதிப்பு என்று எச்சரிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா எச்சரித்திருப்பார்கள். குர்ஆன்ல சொன்னாலும் அப்படி எதுவும் என்ன செய்யல வரல. மருத்துவ ரீதியாக ஹெல்த்துக்கு பாதிப்பா இல்லையா என்பது அது நாம சொல்ற விஷயம் அல்ல, அது மருத்துவத்துறையில சொல்லணும். ஆனால் நம்ம அது சம்பந்தமாக வாசிச்ச நேரத்தில் வந்து அப்படி எந்த பாதிப்பும் இருப்பதாக என்ன செய்யல தெரியவில்லை. என்ன சூரிய சந்திர கிரகணத்தில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த கிரேவிட்டி என்று சொல்வார்கள், ஈர்ப்பு. இதுதான் சில வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் சொல்வார்களே தவிர சூரிய சந்திர கிரகணத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் உள்ளதாக என்ன செய்யவில்லை, எந்த செய்திகளும் காண முடியும்.